Okay, நம்ம exercise 6.3 போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? exercise 6.3ல நம்ம 9th sum வரைக்கும் finish பண்ணிட்டோம். 9th sum வரைக்கும் finish பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 10th sum நான் homework கொடுத்தேன். உங்களுக்கு 10th sum homework கொடுத்தேன். அந்த previous videos பாருங்க. இது எப்படி homework போடணும்ன்றது நான் சொல்லியிருக்கேன். இப்போ 11th sum போடலாம். 11th one. If P1 and P2 are the lengths of the perpendicular from the origin to the straight lines x secant theta plus y cos cosecant theta is equal to 2a and x cos theta minus y sin theta is equal to a cos 2 theta, then prove that P1 square plus P2 square is equal to a square. So இதுதான் நம்ம prove பண்ணணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா P1 is the length of the perpendicular from the origin to this straight line and P2 is the length of the perpendicular from the origin to this straight line. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ 11th one, so the given line equations are, ஸோ என்னெல்லாம் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? x secant theta plus y cosecant theta is equal to 2a or minus 2a is equal to 0. இது ஒரு equation. The other equation is x cos theta minus y sin theta minus a cos 2 theta is equal to 0. So இது ரெண்டு equation கொடுத்திருக்காங்க நமக்கு. இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாம், இது equation number 2 ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இன்னும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா P1 is the length of the perpendicular from origin, that is 0, 0 to 1. So இந்த 1க்கு வந்து length of the perpendicular வந்து P1 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ length of the perpendicular கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? That is perpendicular distance D கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? It is modulus of ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. இதான ஃபார்முலா நம்ம படித்தோம். இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா modulus of, ஸோ இப்போ இங்கே வந்து ஏங்கிறது secant theta and bங்கிறது cosecant theta and cங்கிறது minus 2a. ஓகேவா? அண்ட் x1 y1ங்கிறது 0, 0. ஸோ அப்போ என்ன வரும் உங்களுக்கு? secant theta into 0 plus cosecant theta into 0 minus 2a divided by root of secant square theta plus cosecant square theta. So this is equal to P1 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுதான் P1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து நமக்கு என்ன ஆயிடும்? minus 2a divided by root of secant square theta plus cosecant square theta modulus of, so this is equal to P1. இப்போ now let us square it on both sides. ஏன்னா P1 square தான் நமக்கு வேணும், ஏன்னா அதானே கேட்டிருக்காங்க. so squaring on both sides, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன ஆகும்? this will become as P1 square. இந்த சைடில் நமக்கு P1 ஸ்கொயர்னு வந்துடும். is equal to, இங்கே ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும்? 4a ஸ்கொயர்னு ஆகிடும். கீழே இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டு போயிடும். ஓகேவா? ரூட்டு போயிடும். ஸோ அப்போ இல் கெட் இட் as 4a ஸ்கொயர் டிவைடட் பை secant ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cosecant ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இதை முதல்ல நம்ம sin cosக்கு மாற்றிக்கலாம். let us convert it in terms of sin cos. ஸோ secant ஸ்கொயர் தீட்டாங்கிறது என்ன? 1 by cos ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cosecant ஸ்கொயர் தீட்டாங்கிறது 1 by sin ஸ்கொயர் தீட்டா இல்லையா? இப்போ which is equal to 4a square divided by, ஸோ இதுக்கு எல்சியம் வந்து cos ஸ்கொயர் தீட்டா into sin ஸ்கொயர் தீட்டா, இங்கே மேலே வந்து sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும். இப்போ which is equal to இதை ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கும். ரைட்டிங் டவுன் இட்ஸ் as a reciprocal. அப்போ நமக்கு என்ன வரும்? 4a square into sin ஸ்கொயர் தீட்டா into cos ஸ்கொயர் தீட்டா divided by sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். this will become as 1. ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதிக்க போகிறோம்னா this we are going to write it as a square into இதை 2 sin theta cos theta the whole square எழுதிக்கலாமா? இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இது sin ஸ்கொயர் தீட்டா cos ஸ்கொயர் தீட்டா. அப்போ இது 2 sin theta cos theta the whole square எழுதிக்கலாமா? which can be written as a square into sin square 2 thetaன்னு சொல்லலாமா? can we say it as sin square? ஏன்னா 2 sin theta cos thetaங்கிறது தான் என்னது? sin 2 theta இல்லையா? 2 sin theta cos thetaங்கிறது தான் sin 2 theta. ஸோ அப்போ இதை sin square 2 thetaன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் P1 ஸ்கொயர். இப்போ அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? P2 is the length of the perpendicular from 0, 0 to the line 2. ஸோ
ஸோ இந்த செகண்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலர் வந்து P2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு P2 எப்படி எழுதலாம்? இட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், ஸோ செகண்ட் லைன் ஈக்குவேஷனில் வந்து இங்கே A வந்து cos theta, B வந்து மைனஸ் sin theta அண்ட் C வந்து மைனஸ் A cos 2 theta. ஓகேவா? அண்ட் x1 y1ங்கிறது 0,0. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இட் இஸ் cos theta இன்ட்டு 0 மைனஸ் sin theta இன்ட்டு 0 மைனஸ் A cos 2 theta divided by root of cos square theta plus sin square theta. அப்போ which is P2 is equal to modulus of minus A cos 2 theta divided by 1 வந்துரும். ஏன்னா cos square theta plus sin square theta is 1. இப்போ squaring it on both sides. Squaring on both sides. So ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? P2 square is equal to A square cos square 2 theta வந்துரும். A square cos square 2 theta வந்துரும். இப்போ now let us find the LHS. LHS என்ன ப்ரூவ் பண்ணணும்? P1 square plus P2 square. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது P1 square plus P2 square is equal to A square ப்ரூவ் பண்ணணும். Now let us consider P1 square plus P2 square. P1 square தான் என்னன்னு சொன்னோம்? It is A square sin square 2 theta. P2 square தான் என்ன சொன்னோம்? It is A square cos square 2 theta. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து let us take A square common. A square common வெளில எடுத்துட்டா என்ன வரும் உங்களுக்கு? sin square 2 theta plus cos square 2 theta வந்துரும். அப்போ which will be equal to A square into, so it is of the form sin square theta plus cos square theta. இல்லையா? ரெண்டுமே 2 theta தானே இருக்குது. அப்போ sin square theta plus cos square thetaன்ற ஃபார்மில் இருக்குது, which is equal to 1. அப்போ which is equal to A square, which is equal to RHS. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. hence proved. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 15th சம் போடலாம். 15th ஒன். ஏன்னா ஆல்ரெடி இதில் வந்து நான் 12th சம், 13th சம், 14th சம் இது எல்லாமே நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். இந்த 14th சம் வந்து அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் மாதிரி இது எல்லாமே எப்படி போடணும்னு சொல்லியிருந்தேன் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில். 12, 13, 14 இது 3 ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம 15th சம் போடலாம். 15th ஒன். A ray of light coming from the point 1,2 is reflected at the point A on the x-axis and it passes through the point 5,3. Find the coordinates of the point A. So A ஓட coordinate என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. We need to find the coordinate of A. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின் எடுத்துக்கலாம். ஒரு பாயிண்ட் ஏன்ற ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின் சாரி எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஏங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஓகேவா? இந்த ஒரு லைட் என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து, தட் இஸ் 1,2ங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைட் வருது. ஓகேவா? எ லைட் ஃப்ரம் த பாயிண்ட் 1,2. ஸோ 1,2ங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைட் வருது. இப்போ சப்போஸ் திஸ் இஸ் த பாயிண்ட் 1,2ன்னு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு லைட் வந்து இந்த ஏங்கிற பாயிண்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இட் இஸ் ரிஃப்ளெக்டட் அட் த பாயிண்ட் ஏ ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 5,3. 5,3 வழியாக போகுது. இட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் 5,3. ஸோ இந்த லைட் என்ன பண்ணுதுன்னா இந்த ஏங்கிற பாயிண்டில் பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸை வந்து let us take it as P, இது Qன்னு எடுத்துக்கலாம். ஸோ Qங்கிற பாயிண்ட் வந்து 5,3, Pங்கிற பாயிண்ட் 1,2ன்னு எடுத்துக்கலாம். Now we all know that the angle of incidence is equal to the angle of reflection. இது நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபிசிக்ஸில். the angle of incidence is equal to the angle of reflection. that is இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். it will be equal. ஓகேவா? அப்போது உங்களுக்கு வந்து what about this angle? இந்த ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்? இப்போ சப்போஸ் இந்த ஆங்கிளை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். let us consider this angle to be theta. இந்த ஆங்கிள் தீட்டாவாக இருந்துச்சுன்னா அப்போது what about this angle பார்ப்போம். இந்த ஆங்கிள் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இது தீட்டாவாக இருந்தால் இதுவும் தீட்டாவாக தான் இருக்கும். ஏன்னா இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ இது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும் இல்லையா? இந்த ஆங்கிள் வந்து 90 மைனஸ் தீட்டாவாக இருக்கும். அப்போ இந்த ஆங்கிளும் 90 மைனஸ் தீட்டாவாக தான் இருக்கணும் இல்லையா? அப்போ இந்த ஆங்கிள் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? ஏன்னா இது 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டாவாக தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா அப்போ இந்த ஆங்கிளும் தீட்டாவாக தான் இருக்கணும். ஓகேவா?
அப்போ therefore what about this angle, that is angle PAX, இந்த angle என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்போ இந்த angle உங்களுக்கு என்ன வரும், it will be theta plus 90 minus theta plus 90 minus theta ன்னு வரும். ஓகேவா? ஸோ theta plus 90 minus theta plus 90 minus theta ன்னு வரும். ஸோ இந்த angle, that is let P is equal to 1, 2. P1, 2 be the point from which a ray is reflected at A. A வந்து since A lies on the x-axis, A lies on the x-axisன்றதுனால x இது A ஓட coordinate, let us take it as x, 0. ஏன்னா any point on the x-axis will have its y coordinate 0. So reflected at A x, 0 ன்னு எடுத்துக்கலாம். And passes through Q 5, 3 வழியா போகுது. ஓகேவா? இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. this is what given. ஓகேவா? now let angle QAX is equal to theta ன்னு எடுத்துக்கலாம். இந்த angle theta ன்னு எடுத்துக்கலாம். QAX is equal to theta. அப்போ what about angle PAX? இந்த angle என்னன்னு பார்ப்போம். PAX அந்த angle இப்போ உங்களுக்கு என்ன வரும், angle PAX என்ன வரும், it can be written as angle, suppose இந்த angle வந்து sorry இது வந்து let us take it as R. so அப்போ it will be angle PAR plus angle RAQ plus angle QAX இல்லையா? PARங்கிறது என்ன, it is 90 minus theta and RAQ வந்து அதுவும் 90 minus theta. ஏன்னா நமக்கு தெரியும் already, that is angle PAR is equal to angle RAQ. ஏன்னா angle of incidence is equal to angle of reflection. இது நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸில். ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ தட் இஸ் இதுவும் 90 minus theta வந்து இதுவும் 90 minus theta plus theta. ஓகேவா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், you'll get this as plus theta minus theta will get cancelled. அப்போ you'll get it as 180 minus theta ன்னு வந்துடும். this angle will be 180 minus theta. ஓகேவா? இந்த angle வந்து 180 minus theta. இப்போ இதிலிருந்து what about slope of AQ ன்னு கண்டுபிடிப்போம். slope of AQ. so slope of AQ ஓட slope கண்டுபிடிப்போம். that is tan theta. so tan theta is equal to, இப்போ நமக்கு என்ன வரும், slope of AQ, ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், y2 minus y1 divided by x2 minus x1. so Aக்கும் Qக்கும் slope y2 minus y1, that is 3 minus 0 divided by x2 minus x1, that is 5 minus x, or tan theta is equal to 3 by 5 minus x ன்னு வந்துரும். இதை let us take it as number 1. இப்போ இதே மாதிரி slope of PA கண்டுபிடிப்போம். slope of PAங்கிறது என்ன, it is tan of this whole angle. இதான angle made by the line PA with x-axis. இது வந்து ஆங்கிள் தீட்டாங்கிறது ஆங்கிள் மேட் பை AQ வித் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால இதோட ஸ்லோப்புன்னு போது tan தீட்டான்னு போட்டோம். இப்போ இது ஸ்லோப் ஆஃப் PAன்னு சொல்லும்போது இது ஹோல் ஆங்கிள், அதுக்கு தான் இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சோம். நம்ம இந்த ஆங்கிள் தான் என்னன்னு சொன்னோம், 180 minus theta. ஸோ அப்போ ஸ்லோப் ஆஃப் PA இதுக்கும் ஃபார்முலா வந்து y2 minus y1 divided by x2 minus x1. ஸோ இது வந்து tan of 180 minus theta. tan of 180 minus theta is equal to, so it is y2 minus y1. so it is 2 minus 0 divided by x2 minus x1, that is 1 minus x. ஓகேவா? now tan of 180 minus theta என்ன வரும், what is tan of 180 minus theta, it is minus tan theta இல்லையா? ஏன்னா 180 minus theta lies in second quadrantல tan is negative, so அப்போ therefore this will be minus tan theta, and 180 இருக்கிறதுனால same function is equal to 2 by 1 minus x. இப்போ tan தீட்டாக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். let us substitute instead of tan theta, இது வந்து tan தீட்டாக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், substituting 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ you'll get it as minus 3 divided by 5 minus x is equal to 2 by 1 minus x ன்னு வந்துடும்.
we'll get it like this. இப்போ இதை cross multiply பண்ணோம்னா நமக்கு x ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ இதை cross multiply பண்ணுவோம். ஸோ cross multiply பண்ணால் என்ன வரும்? -3 + 3x is equal to 10 - 2x. ஓகேவா? x எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அப்போ it is going to be 3x + 2x is equal to 10 + 3 or 5x is equal to 13. இப்போ x is equal to 13/5. அப்போ therefore the coordinate of A, ஏன்னா A ஓட கோஆர்டினேட் தான் நம்ம என்னன்னு எடுத்தோம்? x, 0ன்னு எடுத்தோம். A ஓட கோஆர்டினேட்டை தான் நம்ம என்னன்னு எடுத்தோம்? x, 0ன்னு எடுத்தோம். x ஓட வேல்யூ தான் இங்கே என்னன்னு கண்டுபிடிச்சிருப்போம்? 13/5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ therefore the coordinate of A is 13/5, 0. So this is the coordinate of A. A ஓட கோஆர்டினேட் இதுதான். It is 13/5, 0. So this is the coordinate of A. A ஓட கோஆர்டினேட் இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதோட ஸ்லோப்பும் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஆங்கிள் நமக்கு 180 - தீட்டான்னு வந்துடுது. ஸோ அந்த ஸ்லோப் ரெண்டுத்துலேயும் நமக்கு tan தீட்டா வருது இல்லையா? இந்த tan தீட்டாக்கு பதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே tan தீட்டாக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கிடச்சிருது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 16th சம் பார்க்கலாம். So 16th one, a line is drawn perpendicular to 5x is equal to y plus 7. Find the equation of the line if the area of the triangle formed by this line with the coordinate axis is 10 square units. Actually ஒரு லைன் வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக வரைகிறோம். இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம். அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸோட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா 10 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வாட் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன்? அந்த லைன் ஈக்குவேஷன் என்ன? இதுக்கும் படம் தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் படம் போடுறேன். சப்போஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆக்சுவலாக என்னென்னா ஒரு லைன் வந்து இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம். சப்போஸ் ஸோ இதுதான் அந்த கொடுத்துருக்க லைன். தட் இஸ் 5x is equal to y plus 7. இந்த லைன் இதுதான். ஓகேவா? இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறோம். இந்த லைன் வந்து இந்த வரைஞ்சிருக்க லைன் வந்து இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இதோட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இது பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுதா? இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க 10 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க 10 ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு. அப்படின்னா இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன? இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன? அதுதான் கேட்டிருக்காங்க. கொஷின் புரிஞ்சுதாம்மா? கொஷின் புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எனி லைன் perpendicular to இந்த லைன் ஈக்குவேஷனை ஜென்ரல் ஃபார்ம் மாற்றிக்கலாம். 5x - y - 7 is equal to 0 can be taken as. ஸோ இந்த லைனுக்கு பெர்பண்டிகுலராக இருக்க எந்த ஒரு லைன் ஈக்குவேஷனையுமே எப்படி எடுத்துக்கலாம்? பெர்பண்டிகுலராக இருக்கிறதுனால ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அப்படியே எக்ஸுக்கு கொடுக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக சைனை மாற்றி ஒய்க்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ இட் இஸ் -x - 5y + k is equal to 0. ஸோ இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகேவா? இதெல்லாம் let's take it as number 1. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கு முதல்ல நம்ம இந்த ஹைட்டும் இந்த பேஸும் கண்டுபிடிப்போம். பேஸுங்கிறதா எக்ஸ் இன்டர்செப்ட், ஹைட்டுங்கிறதா ஒய் இன்டர்செப்ட். அப்போ இதோட எக்ஸ் இன்டர்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். let us assume that இந்த பாயிண்ட் ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ therefore எக்ஸ் இன்டர்செப்ட் ஆஃப் 1 that is OA. எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒய்க்கு 0 போடணும். we have to put y is equal to 0. ஸோ ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா அப்போ என்ன வரும் உங்களுக்கு? ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா -x + k is equal to 0 or -x is equal to -k or x is equal to kன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ therefore x OA is equal to kன்னு வந்துடும். லெங்த் OA வந்து kன்னு வந்துடும். அடுத்து y intercept of 1 அதுதான் OB. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்? புட் y is equal to 0. இங்கே என்ன பண்ணணும்? புட் x is equal to 0. ஸோ இதில் எக்ஸுக்கு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இதில் எக்ஸுக்கு 0ன்னு போட்டால் என்ன வரும்? -5y + k is equal to 0. இப்போ -5y is equal to -k. அப்போ y is equal to k/5 வந்துடும். அப்போ therefore the y intercept OB is equal to k/5.
இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB is equal to 10 square units கொடுத்துருக்காங்க. 10 square units கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB எப்படி கண்டுபிடிக்கலாம்? இட் இஸ் half into base into height. பேஸ் வந்து OA, height வந்து OB. ஸோ இட் இஸ் half into OA into OB is equal to 10. that is half into OA தான் என்னன்னு சொன்னோம், K. and then OB தான் என்னன்னு சொன்னோம், K by 5 into K by 5 is equal to 10. அப்போ therefore K square is equal to 100. அப்போ K is equal to plus or minus 10 ன்னு வந்துரும். இப்போ இதை let us substitute it in 1. 1ல substitute பண்ணுவோம். So substituting in 1ல substitute பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வரும், we'll get this as minus x minus 5y plus or minus 10 is equal to 0. இப்போ இதை throughout minus ஆல divide பண்ணிடுவோம். dividing by minus ஆல divide பண்ணா என்ன வரும், x plus 5y minus or plus 10 is equal to 0. so this is the required equation. இந்த 10 அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா plus or minus 10 ன்னு வந்துரும். or you can also write it like this, x plus 5y is equal to plus or minus 10 ன்னு எழுதலாம். மைனஸ் ஆல டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துரும். புரிஞ்சுதாமா? which is the required equation of AB. இந்த லைன் AB ஓட equation இதுதான். புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் 17th சம்மும் நான் I gave it as a homework இல்லையா? 17th sum find the image, அதுவும் வந்து ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போடுறது தான், அது ஹோம்ஒர்க்காக உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ நம்ம 18th sum போடுவோம். 18th one, a photocopy store charges ₹1 rupee 50 paise per copy for first 10 copies. that is ஒரு ஜெராக்ஸ் கடை. ஃபோட்டோகாப்பின்னா என்ன அர்த்தம், ஜெராக்ஸ் எடுப்போம் இல்லையா அது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு ஒரு காப்பிக்கு வந்து ₹1.50 வாங்குறாங்க. ஒரு காப்பிக்கு ₹1.50 மேனிக்கு 10 காப்பிக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம்லாம் and ₹1 per copy after 10th copy. 10 காப்பிக்கு மேலே எடுத்தாங்கன்னா சப்போஸ் ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு ஒரு காப்பிக்கு வந்து ₹1 rupee 50 paise. அப்புறமேட்டு 10th காப்பிக்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு காப்பீஸ்க்குமே அவங்க வந்து ₹1 rupee சார்ஜ் பண்ணுறாங்க. they are charging ₹1 rupee. now let x be the number of copies and let y be the total cost of photocopying. yங்கிறது காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா draw the graph of cost x goes from 0 to 50 copies. ஸோ கிராஃப் கேட்டிருக்காங்க. x வந்து 0லேருந்து 50 வரைக்கும் போகும்போது what is the graphன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் find the cost of making 40 copies. 40 copies பண்ண அவங்களுக்கு எவ்வளோ ஆகும் அது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு 18th one. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 10 copies. ஸோ ஃபார் ஃபஸ்ட் 10 copies the charge is ₹150 per copy. ஸோ ஒரு காப்பிக்கு ₹1 rupee 50 paise. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு 10 copiesக்கான சார்ஜ். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ஃபோர் உங்களுக்கு வந்து அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும், இட் இஸ் ஈக்குவல் டுனா நம்ம ஏற்கனவே ஒரு சம் போட்டோம்ல அது மாதிரி தான். இதுக்கு 2 விதமான ஈக்குவேஷன் வரும். அந்த கடைசி எக்ஸாம்பிள் முந்தின எக்ஸாம்பிள் போட்டோமே, தட் இஸ் இந்த சம். இதே மாதிரி தான் நமக்கு 2 விதமான ஈக்குவேஷன் வரும். இங்கேயும் இதே மாதிரி தான், ஏன்னா 2 விதமான வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இங்கேயும் 2 விதமான ஈக்குவேஷன் வரும். ஸோ அப்போ y is equal to 1.50 into x. இது எப்போ, when 0 less than x when 0 less than x or 0 less than or equal to x less than or equal to 10. first 10 copiesக்கு இதுதான் ஈக்குவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா from the 10th copy, ஸோ 10th காப்பியிலேருந்து the charge எப்படி is ₹1 per copy. ஒரு காப்பிக்கு ₹1 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்ன வரும், அப்போ the equation will be y is equal to, ஸோ ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு வந்து இந்த ₹1 rupee 50 paise இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு ₹1 rupee 50 paise into 10, அப்போ எவ்வளோ வந்துடும், 15 rupees வந்துடும். ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு ஒரு 15 rupees ப்ளஸ் அடுத்து 10th காப்பியிலேருந்து அவன் என்ன சார்ஜ் பண்ணுறான், ₹1 rupee சார்ஜ் பண்ணுறான் ஃபார் ஈச் காப்பி. ஒரு காப்பிக்கும் ₹1 சார்ஜ் பண்ணுறான். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணணும்,
சப்போஸ் அவன் எக்ஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுக்கிறதா இமேஜின் பண்ணிப்போம். அப்போ அதுலேருந்து இந்த 10ல சப்ராக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்ட்டு இந்த 1 பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 20 காப்பீஸ் எடுக்கிறதா இமேஜின் பண்ணிப்போம். இப்போ இவன் 20 காப்பி எடுத்தானா அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 10 காப்பிக்கு 15 ரூபா. ஓகேவா? மீதி இருக்க 10 காப்பி தட் இஸ் 20 மைனஸ் 10. 20லேருந்து 10னை சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 10 காப்பிக்கு 1 ரூபி இல்லையா? அப்போ அது ஒரு 10. ஸோ 10 + 15 + 10 you'll get it as 25 வரும். புரியுதாமா? ஸோ அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். அவன் எக்ஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எடுக்கிறதா இமேஜின் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு 15 ருபீஸ். ஏன்னா 1.5 × 10 15 ருபீஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடிய மீதி காப்பீஸ்க்கு அப்போ 10னை சப்ராக்ட் பண்ணிடலாம்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ்க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணி போட்டோமே. அப்போ 10னை சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க காப்பீஸ்க்கு 1 ரூபி அதை மல்டிப்ளை பண்ணணும். யூ ஹாவ் டு மல்டிப்ளை இட் பை 1. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இட் இஸ் 10 + x minus 15 + x minus 10. அப்போ which is equal to x + 5. ஸோ அப்போ this is the equation. y is equal to x + 5. இது எப்போனா 10 less than x less than or equal to 50. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா this is the equation. அப்போ therefore the equation is, so equation என்ன? y is equal to 1.50 into x. இது எப்போ? when 0 less than or equal to x less than or equal to 10. but y is equal to x plus 5. இது எப்போ? 10 less than x less than or equal to 50 வரைக்கும். ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 50 காப்பீஸ் வரைக்கும் தான் கிராஃப் கேட்டிருக்காங்க. ஆர் இது greater than 10 கூட போட்டுக்கலாம். ஏன்னா 10க்கு மேலேயே இதுதான் நம்ம 10 வரைக்கும் தட் இஸ் 50 வரைக்கும் கண்டுபிடிக்கிறனால இப்படி போட்டோம். நம்ம எக்ஸ் greater than 10 போட்டுக்கலாம். எக்ஸ் 10ஐ விட ஜாஸ்தியாக இருந்தாலே x + 5 தான் நமக்கு என்ன சொல்கிறது வையோட வேல்யூ, அந்த காப்பியோட வேல்யூ. இப்போ இதுக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. we need to draw the graph. ஸோ கிராஃபுக்கு நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிப்போம். ஏன்னா பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா கிராஃப் வரையணும்னா. ஸோ இப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இது பண்ணிக்கலாம். தட் இஸ் எக்ஸ் ஒய். ஸோ எக்ஸ் 0வாக இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு y என்ன வரும்? yயும் 0 தான். ஓகேவா? அடுத்தது ஏன்னா நம்ம 50 காப்பீஸ் வரைக்கும் கேட்டிருக்கனால நான் ஃபஸ்ட்டு 5 காப்பீஸ்க்கு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு 5 காப்பீஸ்ன்னு போது 5ங்கிறது இதுக்கு நடுவில் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு 5 காப்பீஸ்க்கு நான் இங்கே தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ therefore 1.50 into 5. ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? you'll get it as 7.50. அடுத்து 10 காப்பீஸ்க்கும் ஐ ஹாவ் டு மல்டிப்ளை இட் ஹியர். ஏன்னா 10 வரைக்குமே இதுதான் ஈக்குவேஷன். ஸோ அப்போ 10 காப்பீஸ்க்கு எவ்வளோ வரும்? இட் இஸ் 15 ருபீஸ். அடுத்து 20 காப்பீஸ்ன்னு போது இங்கே வரும், இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ 20 காப்பீஸ்க்கு அப்போ வாட் அபவுட் த வேல்யூ ஆஃப் ஒய் என்ன வரும்? எக்ஸுக்கு 20 போட்டிங்கன்னா வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் 25. அடுத்து 30 காப்பீஸ்க்கு ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? இட் இஸ் 35. ஏன்னா இங்கே எக்ஸுக்கு 30 போட்டிங்கன்னா 35. அடுத்து 40 காப்பீஸ்க்கு, ஏன்னா 50 காப்பீஸ் வரைக்கும் நமக்கு கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க இல்லையா? ட்ரா த கிராஃப் ஆஃப் த காஸ்ட் ஆஸ் எக்ஸ் கோஸ் ஃப்ரம் 0 to 50. ஸோ 0லேருந்து 50 வரைக்கும் எக்ஸ் மாற வாட் இஸ் த கிராஃப்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம 0லேருந்து 50 வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 40 காப்பீஸ்க்குன்னு போது 40 + 5 45 ருபீஸாக இருக்கும். அண்ட் தென் 50 காப்பீஸ்க்கு அப்போ உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 55 ருபீஸாக இருக்கும். இப்போ இதுக்கு கிராஃப் வரைவோம். லெட் அஸ் ட்ரா த கிராஃப். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஸோ 5 10 15 20 25 30 35 40 45 50. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இப்போ ஒய் ஆக்சிஸ்லேயும் 5 10 15 20 25 30 35 40 45 50 55. ஓகேவா? இப்போ பிளாட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 0,0. ஸோ இந்த பாயிண்ட் வரும் 0,0. அடுத்து 5, 7.50. ஸோ 5 ருபீஸாக இருக்கும்போது 7.50. ஸோ 7.50ங்கிறது இங்கே இருக்கும் 5க்கும் 10க்கும் நடுவில். ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்து 10, 15. ஸோ 10, 15.
So it will be this point 10, 15. அடுத்தது 20, 25. 20, 25. 20, 25. இந்த பாயிண்ட். அடுத்தது 30, 35. 30, 35. 30, 35 இந்த பாயிண்ட். அடுத்து 40, 45. 40, 45. அடுத்தது 50, 55. 50, 55. ஸோ இந்த பாயிண்ட். இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்ண வேண்டியதான். we need to join this. ஓகேவா? இதில் ஒன் மோர் பாயிண்ட் எழுதிக்கலாம். இப்போ சப்போஸ் எக்ஸ் வந்து 3 ரூபீஸாக இருந்துச்சுன்னா, எக்ஸ் 3 ரூபீஸாக இருந்துச்சுன்னா எக்ஸ் வந்து 3ஆக இருந்துச்சுன்னா, நம்பர் ஆஃப் காப்பீஸ் 3ஆக இருந்துச்சுன்னா அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? வில் கெட் இட் அஸ் 4.5 இல்லையா? எக்ஸுக்கு இதில் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் இட் அஸ் 4.5. ஸோ அப்போ 3, 4.5. 3ங்கிறது இங்கே நடுவில் வரும். ஸோ 4.5 இங்கே வரும். ஸோ இது ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இதை ஜாயின் பண்ணுவோம். லெட் அஸ் ஜாயின் தீஸ் பாயிண்ட்ஸ். நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். பெனில் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, பட் யூ யூஸ் எ ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராஃப் இந்த மாதிரி வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ் வரைக்கும் வேறு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து 10லேருந்து 50 வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 10 காப்பீஸ் வரைக்கும் வேறு ஸ்ட்ரெயிட் லைன். கொஞ்சம் க்ராஸாக இருக்கா? இப்போ இது பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் வேறு ரேட்டு, இது வரைக்கும் வேறு ரேட்டுங்கிறதுனால தான் இந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா 2 விதமான ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த லைன், இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த லைன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப். ஸோ இதான் அந்த கிராஃப் அரே சொன்னாங்க, வரைஞ்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 40 காப்பீஸ். ஸோ 40 காப்பீஸ்க்கு எவ்வளோ காஸ்ட்? இதிலே தெரிஞ்சு போச்சு 45. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். இப்போ therefore the cost of making 40 copies is equal to, so y is equal to x plus 5ல சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ x is equal to r, cost of making 40 copies, put x is equal to 40. ஸோ எக்ஸுக்கு 40ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ y is equal to 40 plus 5. இப்போ y is equal to 45 rupees. அப்போ therefore cost of making 40 copies is equal to 45 rupees. rupees 45. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ 40 காப்பீஸ் மேக் பண்ண 45 rupees ஆகும். ஓகே, நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா 40ங்கிறது 10 விட ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதே இது ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் 7 காப்பீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். யூ ஷுட் ஹவ் சப்ஸ்டியூட்டட் ஹியர். நமக்கு 40 காப்பீஸ்ன்றதுனால நம்ம 10 விட ஜாஸ்தியாக இருக்கறனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, இப்போ அடுத்தது 19th சம் பார்க்கலாம். ஸோ 19th one. Find at least 2 equations of the straight lines in the family of lines y is equal to 5x plus b, for which b and the x coordinate of the point of intersection of the lines with 3x minus 4y is equal to 6 are integers. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணால் வரக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அதில் எக்ஸ் கோஆர்டினேட்டும் இன்டீஜராக இருக்கணும், பியும் இன்டீஜராக இருக்கணும். அந்த மாதிரி 2 லைன் ஈக்குவேஷனாவது கண்டுபிடிங்க, மினிமம் 2 லைன் ஈக்குவேஷனாவது கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இது வந்து கிட்டத்தட்ட இந்த எக்ஸாம்பிள் சம் மாதிரி. இது போட்டோம் எக்ஸாம்பிள் 6.28, சேம் இதே மாதிரி தான். ஸோ இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி முதல்ல நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்.
So the given line equations are, so நமக்கு கொடுத்திருக்க line equations என்னென்ன? It is y is equal to 5x plus b அதுவும், and then 3x minus 4y is equal to 6. so இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இது equation number 1, இது equation number 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை let us multiply by 4. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணி அதை ரீரைட் பண்ணுவோம். தட் இஸ் இந்த 5xை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 5 into 4 20. ஸோ இப்போ 20x plus 4y is equal to 4bன்னு வந்துடும். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கேன்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4y is equal to 20x plus 4bன்னு வரும். இதில் அந்த 20xை மட்டும் இந்த பக்கம் அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? சரி, minus 20x. ஸோ இது minus 20x plus 4y is equal to 4bன்னு வந்துடும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 3x minus 4y is equal to 6. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண இது கேன்சல் ஆகிடும் இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as minus 20 plus 3. you'll get it as minus 17x. minus 17x is equal to 4b plus 6. ஓகேவா? அப்போ x is equal to, ஸோ அப்போ x என்ன வரும்? it is 4b plus 6 divided by minus 17. so this is the x coordinate. ஓகேவா? இப்போ இதை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி y coordinate கண்டுபிடிப்போம். இந்த 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ substituting in 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ y என்ன வரும்? 5 into 4b plus 6 divided by minus 17 plus bன்னு வந்துடும். or which can be written as, so minus 17 தான் LCM. ஸோ இப்போ மேலே என்ன வரும்? you'll get it as 20b plus 30 minus 17bன்னு வந்துடும். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you'll get it as 3b plus 30 divided by minus 17 வந்துடும். ஸோ this is going to be y coordinate. அப்போ therefore the point of intersection is 4b plus 6 divided by minus 17, 3b plus 30 divided by minus 17. ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். இப்போ இதில் இந்த எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இன்டீஜராக இருக்கணும். எக்ஸ் கோஆர்டினேட் வந்து இன்டீஜராக இருக்கணும். இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஷுட் பி அன் இன்டீஜர். அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் கோஆர்டினேட் இன்டீஜராக இருக்கணும்னா அப்போ இந்த நியூமரேட்டர் வந்து இட் ஷுட் பி டிவிசிபிள் பை 17. நியூமரேட்டர் 17ஆல் டிவைட் ஆனால் தானே எக்ஸ் கோஆர்டினேட் இன்டீஜராக இருக்க முடியும். ஸோ the x coordinate so x coordinate என்ன பார்த்தோம்? minus 4b plus 6 divided by 17 is an integer. ஸோ இது இன்டீஜராக இருக்கணும்னா அப்போ இது வந்து it should be a multiple of 17. 17ஓட மல்டிப்ளாக இருக்கணும். ஓகேவா? இது வந்து 17 நியூமரேட்டர் வந்து 17ஓட மல்டிப்ளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இன்டீஜராக இருக்கும். தட் இஸ் இது ஒன்று 17ஆக இருக்கலாம், அல்லது 34ஆக இருக்கலாம், மைனஸ் 17ஆக இருக்கலாம், மைனஸ் 34ஆக இருக்கலாம். அதுமாதிரி 17 டேபிள்ஸில் எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த நியூமரேட்டர். அப்போ therefore மைனஸ் ஆஃப் 4b plus 6 இதை வந்து நம்ம let us take it as either plus or minus 17ஆக இருக்கலாம், or minus 4b plus 6 can be equal to plus or minus 34. ஏன்னா மினிமம் 2 ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம 2 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா இதுக்கப்புறமும் போயிட்டே இருக்கலாம். இட் கேன் ஆல்சோ பி ஈக்குவல் டு 51ஆக இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 51. அதுமாதிரி அடுத்து 17 into 4 அப்படியும் இருக்கலாம். அதுமாதிரி போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நமக்கு மினிமம் 2 ஈக்குவேஷன்ஸ் தான் கேட்டிருக்கிறதுனால நம்ம இதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை மட்டும். இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோம். let us consider this case. that is minus 4b plus 6 is equal to 17ன்னு எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு b வந்து இன்டீஜராக வரணும். இப்போ இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட் இன்டீஜராக இருக்கும்போது பியும் இன்டீஜராக இருக்கணும். அப்போ b இன்டீஜரான்னு செக் பண்ணுவோம். அப்போ 4b plus 6 is equal to minus 17. அப்போ 4b is equal to minus 17 minus 6. அப்போ 4b is equal to, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? minus 23 இல்லையா? minus 23. அப்போ b is equal to minus 23 by 4. அப்போ b is not an integer. b integer கிடையாது.
அப்போ இந்த இது எடுக்க முடியாது. we cannot take this option. இதை எடுக்க முடியாது. இப்போ அடுத்து -17 எடுத்து பார்ப்போம். -4b plus 6 is equal to -17 எடுத்து பார்ப்போம். அப்போ 4b plus 6 is equal to 17. அப்போ 4b is equal to 17 minus 6. அப்போ 4b is equal to 11 வரும். அப்போ b is equal to 11 by 4. இங்கேயும் b is not an integer. b இன்டீஜராக வரல இல்லையா? இப்போ அடுத்து இந்த கேஸ் எடுப்போம். that is -4b plus 6 is equal to 34. இதை எடுக்கலாம். அப்போ 4b plus 6 is equal to -34. அப்போ 4b is equal to -34 minus 6. அப்போ 4b is equal to -40. அப்போ b is equal to -10. இப்போ b is an integer. அடுத்தது -4b plus 6 is equal to -34. அப்போ 4b plus 6 is equal to, so ரெண்டு பக்கம் மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா 34. அப்போ 4b is equal to 34 plus -6. இப்போ which is 4b is equal to, so 34 minus 6 வந்து என்ன வரும் உங்களுக்கு? It will be 28. அப்போ b is equal to 7. b is an integer. ஏன்னா இந்த எக்ஸ் கோஆர்டினேட் இன்டீஜராக இருக்கும்போது பியும் இன்டீஜராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. இப்போ b is equal to -10 and b is equal to 7ங்கிறத இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் நம்பர் 1ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? சப்ஸ்டியூட்டிங் b is equal to -10 and b is equal to 7 in 1. அப்போ therefore the required equations are, so the required equations are, so therefore it is y is equal to, அங்கே நமக்கு என்ன equation கொடுத்துருந்தாங்க? 5x plus b. so இப்போ y is equal to 5x minus 10. இது ஒரு equation. y is equal to 5x plus 7. so these two are the, இது minimum 2 equations தான் கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேயே வந்து 51 plus or minus 51 போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு equation வரலாம். b இன்டீஜராகவும் வரலாம், இன்டீஜர் வராமையும் போகலாம். அதுமாதிரி அடுத்து 17 into 4 பண்ணி அதுக்கு போட்டிங்கனாலும் உங்களுக்கு b இன்டீஜராகவும் வரலாம், இன்டீஜர் எல்லாமே வரலாம். you can have so many equations. ஆனால் நம்ம கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் 2 equation தான் கேட்டிருக்காங்க. 2 equationாவது கண்டுபிடிங்க. நம்ம 2 equation கண்டுபிடிச்சிட்டோம், போதும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு 20th one. 20th சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். So find all the equations of the straight lines in the family of lines y is equal to mx minus 3 for which m and the x coordinate of the point of intersection of the lines with x minus y is equal to 6 are integers. So same the sum, that is in the 6.28 போட்டோமே இதே தான் நமக்கு நம்பர் தான் வேறு கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் போட போகிறோம். ஸோ இங்கே the given equations are, so the given equations are y is equal to mx minus 3 and then the other equation is x minus y is equal to 6. இது equation number 1ன்னு எடுத்துக்கலாம், இது equation number 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை let us write it like this, minus mx plus y is equal to minus 3. Second equation let us write it as it is, x minus y is equal to 6. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? இது கேன்சல் ஆகிடும். அப்போ you'll get it as 1 minus m into x. ஏன்னா இது minus mx plus x, ரெண்டுத்துலேருந்து எக்ஸை வெளியில் எடுத்துட்டா 1 minus m. ஓகேவா? 1 minus m into x is equal to, so இது 6 minus 3, you'll get it as 3. அப்போ x is equal to 3 by 1 minus m ன்னு கிடச்சிரும். ஓகேவா? let us put x is equal to 3 by 1 minus m in 1. 1ல சப்ஸ்டியூட் பண்ணி y கண்டுபிடிப்போம். அப்போ y என்ன வரும்? m into 3 by 1 minus m minus 3. இப்போ இதுக்கு LCM வந்து 1 minus m. மேலே என்ன வரும்? 3m minus 3 plus 3m. அப்போ which is equal to 6m minus 3 divided by 1 minus m ன்னு வந்துடும். ஸோ அப்போ therefore this is y. அப்போ therefore the point of intersection, so the point of intersection is, it is 3 by 1 minus m, 6m minus 3 divided by 1 minus m. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? the x coordinate. So the x coordinate, that is 3 by 1 minus m, is an integer. ஸோ இப்போ இது இன்டீஜராக இருக்கணும்னா இந்த டினாமினேட்டர் எப்படி இருக்கணும்? ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கலாம், அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்கலாம், அவ்வளோதான்.
இதிலலாம் அந்த ரெண்டு கேஸ் தான் இருக்க முடியும். ஏன்னா இப்போ +1 போட்டாலும் 3/1 3 வரும், -1 போட்டாலும் 3/-1 -3 வரும். இப்போ +or-3 போட்டோம்னா +3 போட்டோம்னாலும் 3/+3 1 வரும். அடுத்து -3 போட்டோம்னா 3/-3 -1 வரும். ஆனால் இதே இது நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் போட்டிங்கன்னா, இப்போ 6 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, +6 போட்டிங்கனாலும் 3/6 உங்களுக்கு என்ன வந்துடும்? You will get it as 1/2, which is not an integer. ஸோ அதனால் இதுக்கு ரெண்டு வேல்யூ தான் போட முடியும். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் நமக்கு இது இருக்கிறதுனால, இங்கே நமக்கு நியூமரேட்டரில் இருக்கிறதுனால இதோட மல்டிபிள்ஸ் 17ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே போடலாம். we can put all the multiples of 17. அதனால தான் இங்கே நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இங்கே நமக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ therefore நமக்கு இந்த 1 - m ஓட வேல்யூ வந்து ஒன்று +or-1 இருக்கலாம், அல்லது +or-3 இருக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூ தவிர வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். தட் இஸ் 1 - m = +1. இதை எடுத்துக்கும். அப்போ m என்ன வரும்? வாட் வில் பி m? யூ வில் கெட் இட் as 1 - 1. இப்போ m = 0. அப்போ therefore which is an integer. ஸோ இது இன்டீஜர். 0 is also an integer. படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அடுத்து -1 எடுப்போம். 1 - m = -1. அதை எடுத்தோன்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும்? அப்போ m = இந்த -1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா you will get it as 1 + 1. அப்போ m = 2 வந்துடும், which is also an integer. ஸோ இந்த இதுவும் வரும். அடுத்தது 1 - m = 3 எடுப்போம். அப்போ உங்களுக்கு m என்ன வரும்? it is 1 - 3. அப்போ m = -2. இங்கேயும் m is an integer. அடுத்தது 1 - m = -3 எடுக்கலாம். அப்போ m என்ன வரும்? you'll get it as 1 + 3. அப்போ m = 4. இங்கேயும் m is an integer. ஸோ இந்த 4 வேல்யூமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா 4த்துலேயுமே m இன்டீஜராக வருது இல்லையா? இந்த 4மே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போ therefore இந்த 4த்தையுமே we can substitute it in 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு 4 ஈக்குவேஷன் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ substituting m = 0 and then 2 -2 and 4 in 1ல substitute பண்ணோன்னா the required equations are, so what are all the required equations? So first one 0 substitute பண்ணா நமக்கு என்ன வரும்? y = -3. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து y = mx - 3. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ y = -3 இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது y = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2x - 3. அடுத்த ஈக்குவேஷன் y = -2x - 3. அடுத்த ஈக்குவேஷன் y = 4x - 3. So these are the required equations. The 4 equation may satisfy ஆகும். That is இந்த 4 equation ஓட x coordinate, that is இந்த line equations-ஐயும் இந்த line equation-ஐயும் solve பண்ணா அதோட x coordinate அது இன்டீஜராகவும் வரும். அதே சமயத்தில் m-உம் இன்டீஜராக இருக்குது. m is also an integer. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதோட நம்ம வந்து இந்த ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர், பேரலல் எல்லாம் முடிக்கிறோம். நாளைக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இது நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.